Hello friends, welcome to Chennai Adisil. இன்னைக்கு நம்ம வீடியோல வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம். வெண்டைக்காய் 15 போல வெண்டைக்காயை இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா நறுக்கி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் 10லேருந்து 15, தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் 1, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி, பூண்டு 10லேருந்து 12 பல், மஞ்சள் தூள் தேவையான அளவு, மல்லித்தூள் தேவையான அளவு, குழம்புத்தூள் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், புளி லெமன் சைஸ் அளவுக்கு, நல்லெண்ணெய் தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடாயை ஹீட் பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதுமே அதில் இந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். சாம்பாராக இருந்தாலும் சரி, புளிக்குழம்பாக இருந்தாலும் சரி, எதில் வெண்டைக்காயை சேர்த்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிட்டு தான் அப்புறம் சேர்க்கணும். இப்போது இந்த அளவுக்கு வதங்கினா நமக்கு போதும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதுமே நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போது வெந்தயம் இந்த மாதிரி பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இது கூட பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம் 2ஐயும் முழுசாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கியாச்சு. இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வேகணும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் போல் ஆயிருக்கு. தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வெண்டைக்காயை வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் புளியை இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கரைச்சி வச்சுருந்த புளியை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. நான் இன்னைக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்தாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும். இப்போது 6 to 7 மினிட்ஸ் ஆகியிருக்கு. இது கொதிச்சிட்டு இருக்கும்போதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை எதுக்குன்னா டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி, நம்ம கல்யாண வீட்டுங்களில் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு பாருங்கள் நல்லா திக்காக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், டேஸ்டியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.